எதிரான நடவடிக்கையை கண்டித்து கோவையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா உட்பட 500க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கோவை சிவானந்தா காலனியில் வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு சார்பில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறை அனுமதி மறுத்த நிலையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் ராஜா மற்றும் இந்துத்துவ அமைப்புகள், மடாதிபதிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேட்டியளித்த ராஜா, வங்கதேசத்தில் புதிய அரசு அமைந்தவுடன் இந்துக்கள் நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் இனப்படுகொலை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக மக்களை ஒருங்கிணைத்த இஸ்கான் அமைப்பின் தலைவர் சின்மய கிருஷ்ணதாஸ் வங்கதேச அரசால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவரை வெளியில் எடுக்க முயற்சி செய்த வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்தார். மேலும் வங்கதேச விவகாரத்தில் மத்திய அரசு சர்வதேச அளவில் ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் மத்திய அரசு நட்பு நாடுகளுடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்யும் எனவும் ராஜா தெரிவித்தார். இதனையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ராஜா உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மனைவி பிரிந்து சென்றதால் குழந்தையை அடித்து வீடியோ வெளியிட்ட தந்தையை போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேட்டுத்தெருவைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனது 2.5 வயது குழந்தையை அடித்து துன்புறுத்துவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவுவதாக குழந்தைகள் பாதுகாப்பு எண்ணிற்கு புகார் எழுந்தது. இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் போலீசாருடன் சென்று குழந்தையை மீட்டு விசாரணைக்கு பின் காப்பகத்தில் சேர்த்தனர். விசாரணையில் குழந்தையின் பெற்றோர் காதல் திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கார்த்திகேயன் மனைவி அவரை பிரிந்து சென்றதாகவும், தற்போது தந்தையின் கட்டுப்பாட்டில் இருந்த குழந்தை அவர் தாக்கி வீடியோ எடுத்து மனைவிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியதும் தெரியவந்தது. மேலும் குழந்தையின் கையில் இருந்த தீக்காயம் குறித்து விசாரித்த போது அவரின் தாயாரை சூடு வைத்ததும் தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து குழந்தைகள் நல அலுவலர்கள் அளித்த புகாரின் பேரில் செங்கல்பட்டு நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து கார்த்திகேயனை போலீசார் விசாரணை செய்தபோது தான் விஷம் அருந்தியதாக கூறியதால் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் போலீசார் கார்த்திகேயனை தீவிரமாக தேடி வருகின்றனர். புயல் மழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட சேதங்களை கண்ட அமைச்சர் உடனுக்குடன் பாதையை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை நகரம் அண்ணா சிலை, பெரியார் சிலை, மத்தளங்குளத்தெரு, ரவுண்டானா, புதிய பேருந்து நிலையம் போன்ற பகுதிகள் முழுவதிலும் சாலைகள் ஆங்காங்கே நீரினால் துண்டிக்கப்பட்டும் மழையினால் பாதிக்கப்பட்ட சாலைகள் அனைத்தையும் நெடுஞ்சாலைத்துறையினரை கொண்டு சீர் செய்யும் பணிகளை அமைச்சர் வேலு நேரடியாக பார்வையிட்டு துரிதமாக முடிக்கும்படி அறிவுறுத்தினார். அப்போது உடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விஜயின் எண்ணத்தை பாராட்ட வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விஜய் சென்றால் கூட்டம் கூடி பிரச்சனை ஏற்படும், பிறகு அதையும் விமர்சனம் செய்வீர்கள் என்று கருத்து தெரிவித்தார். அரசியல் படிப்பு முடித்து திரும்பிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை பேச்சில் முதிர்ச்சி தெரிவதாக சொல்கிறார்கள் என்றும், இன்னும் நிறைய பேரை அரசியல் படிக்க அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறினார். இது வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன். படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, தம்பி வந்து இப்போ பேசுகிறதுல நிறைய முதிர்ச்சியாக இருக்குது, நிதானமாக இருக்குது. அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி, அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் தேடல் அவசியம். புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததில் மகிழ்ச்சி தான். புதுச்சேரி ஊசுடு ஆற்று வாய்க்கால் நீரில் அடித்து செல்லப்பட்டு மாயமான ஓட்டுநர் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் பக்ரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநரான தீபன்ராஜ் கடந்த 1ஆம் தேதி இவரும் உறவினர் பிரபாகரன் என்பவருடன் புதுவையில் பெஞ்சல் புயலால் கனமழையை வேடிக்கை பார்க்க சென்றபோது துத்திப்பட்டு சுத்திக்கேணி ஊசுடு வாய்க்கால் அருகே தீபன்ராஜ் இயற்கை உபாதை கழிக்க அங்குள்ள வாய்க்கால் பகுதிக்கு சென்றபோது நீரில் அடித்து செல்லப்பட்டு மாயமானார். தகவல் அறிந்து அங்கு சென்ற சேதராப்பாட்டு போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீபன்ராஜை தேடும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இன்று 4வது நாளாக தீயணைப்புத்துறை வீரர்கள் படகு மூலம் ஆற்று வாய்க்காலில் இறங்கி தீவிரமாக தேடி வந்த நிலையில் 10 கண் அருகே கூடி முடக்கு பகுதியில் தீபன்ராஜ் சடலமாக மீட்கப்பட்டார். இதனையடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பள்ளிகளில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பெண்ணின் கால் துண்டான நிலையில் படுகாயமடைந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நகர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த நகர அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பாண்டிச்சேரியைச் சேர்ந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த அழப்பாட்டி கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சவர்ணம் கால் துண்டானது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து வத்தலகுண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு நடத்த முடியாத சூழல் இருந்தால் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 446 ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதிய பதவி உயர்வு வழங்கியமைக்கு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை பணியாளர் கழகம் சார்பில் நன்றி நவிழ்தல் மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் பள்ளிகளில் அரையாண்டு செய்முறை தேர்வு நடத்த முடியாத சூழல் இருந்தால் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் செய்முறை தேர்வு நடத்தி முடிக்க கூறியுள்ளதாகவும் டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் பள்ளிகள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டால் அரையாண்டு தேர்வுகள் வழக்கம் போல நடைபெறும் என்றும் கூறினார். ஒருவேளை பள்ளிகளில் மழைநீர் வடியாமல் தேங்கியிருந்தால் அரையாண்டு தேர்வுகள் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என்று கூறினார். சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகில் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர்களாக இருக்கும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டிக்கும் வகையில் வங்கதேச இந்து மீட்புக் குழு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் கரு நாகராஜன், மாநில துணைத் தலைவர் சத்யநாராயணன், RSS இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அனுமதியின்றி இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய காரணத்தினால் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கும்மிடிப்பூண்டி அருகே பட்டப்பகலில் டயர் கடைக்குள் புகுந்து பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 7 சவரன் தாலி சங்கிலியை பறித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த அரும்பாக்கம் சாலையில் உள்ள டயர் கடையில் கடந்த 28ஆம் தேதி கோமதி என்பவர் வியாபாரத்தை கவனித்து வந்துள்ளார். அப்போது 2 பேர் கடைக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலி, கம்மல், செல்போனையும் பறித்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆரம்பாக்கம் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் சென்னையில் பதுங்கியிருந்த திருவேற்காடு சேர்ந்த ராஜ்குமார், அமஞ்சக்கரையை சேர்ந்த கணேஷ், தாம்பரத்தை சேர்ந்த தமிம் அன்சாரி ஆகிய 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையில் மண்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண்சரிவு ஏற்பட்டு இடர்பாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 7 பேரின் உடல்களும் மீட்கப்பட்ட நிலையில் அவர்களின் உடலுக்கு மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரத்தில் உள்ள ரயில்வே நிலைய சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பாலம் மூடப்பட்டுள்ளது. அந்த பாலத்தின் அருகே உள்ள சாலையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கடம்பூர் ராஜு, திருவண்ணாமலையில் நிர்வாக திறனற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசின் மெத்தன போக்கினால் 7 பேர் மண்ணில் புதைந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக அவர்களை வெளியேற்றியிருந்தால் இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்த்திருக்கலாம் என்று விமர்சித்து பேசினார். 7 சென்டிமீட்டர் மழை, அது இயல்பான மழை. அந்த மழைக்கே சென்னை 2 நாட்கள் தத்தளித்தது. ஆனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இன்றைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் துண்டிக்கப்பட்டு அதைவிட கொடுமையாக உயிரோடு 7 பேர் புதைந்த சம்பவம் திருவண்ணாமலையில் மலைச்சரிவில். அது மலைப்பாங்கான பகுதி, மலையில் அதிகமான மழை பெய்தால் சரிவு ஏற்படக்கூடும். பாறைகள்லாம் அந்த சரிவு ஏற்படுகின்ற நேரத்தில் மலையில் உள்ள பாறைகள், மரங்கள்லாம் வேரோடு சாய்ந்து அந்த குடியிருப்பு பகுதிக்கு வருகின்ற சூழ்நிலை உருவாகும் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத நிர்வாகத்திறனற்ற அந்த மாவட்ட நிர்வாகம் சரி, தமிழக அரசும் சரி மெத்தன போக்கினால் 7 பேர் இன்றைக்கு உயிரோடு புதைந்து இன்றைக்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.